முதல்வர் விஜயோட வாழ்க்கையில நடந்திருக்கிற ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் இந்த கேஸ வாபஸ் வாங்குன விஷயம் தான். இது ஒரு பக்கம் நடந்திருந்தாலுமே கூட, சமூக வலைதளங்கள்ல ரசிகர் கேட்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ திரிஷா மேம் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு மேல சங்கீதா மேம் வந்து இதுக்கு மேல நீலாங்கரை வந்துட்டாங்கன்னா, அப்போ திரிஷா மேம்க்கு என்ன ஆகப்போகுது? அப்படிங்கிற ஒரு விளையாட்டான விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா, அதுக்கும் அதிரடியான பதிலையும் சங்கீதா விஜய் குடுத்திருந்தாங்க. த்ரிஷா குடுத்திருந்தாங்க. அதையும் தாண்டி முக்கியமா ஒருத்தர் வந்து அதாவது நடிகர் சிவகுமார் சார் வந்து இந்த விஷயம் தொடர்பா சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முன்னமே அவருடைய விவாகரத்து அதாவது சங்கீதா விஜய் மற்றும் விஜயோட விவாகரத்து தொடர்பா அவர் ஒரு முக்கியமான விஷயத்த வெளியிட்டிருந்தாரு. அது பல்வேறு சர்ச்சைக்கு வந்து உள்ளாச்சு. இப்போ அவங்க சேரப்போறாங்க அப்படின்னோனே, அதுக்காகவும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத தான் நாம இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள்ல அதாவது முதல்வர் விஜய் வந்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதுலேருந்தே நெறைய விஷயங்கள வெளியிட்டுட்டு வராரு சிவகுமார். அதை தொடர்ந்து இப்ப சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து சமூக வலைதளங்கள் மத்தியில மிகவும் வேகமா வைரலா ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன சொன்னாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விவாகரத்த முதலா சங்கீதா விஜய் ஃபைல் பண்ணும்போதே, இத பத்தி திரைத்துறையை சேர்ந்த நெறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க. முக்கியமா சிவகுமார் சார், சத்யராஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அரசியல் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த அரசியல் காலத்துல நெறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுனாங்க. அதாவது முக்கியமா குடும்பத்தையே ஒழுங்கா பார்த்துக்காதவன் நாட்ட ஒழுங்கா பார்த்துக்க போறானா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் அதில் ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. அதுலயும் சிவகுமார் சார்லாம் வந்து நடிகை அப்படிங்கிறவங்க ஹோட்டல் சாப்பாடு மாதிரி, மனைவி அப்படிங்கிறவங்க வீட்டு சாப்பாடு மாரி, குடும்பத்த நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சிவகார்த்திகேயன் சார் கூட என்னுடைய ஒய்ஃப் கிட்ட தான் நான் எல்லா பணத்தையும் குடுத்துட்டு தான் வாங்குறேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம், பெருமை அப்படின்னு சொல்லுவாரு. நெறைய விமர்சனங்கள் அவர சுத்தி இப்போ சாதகமா இருக்கிறவங்க எல்லாருமே அப்ப அவருக்கு பாதகமா பேசியிருந்தாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தது அதாவது தாவேகாவோட தொண்டர்கள தாண்டி தளபதி விஜயோட பெண் ரசிகர்கள் வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா அந்த பீரியட்ல இருந்தாங்க. அதுக்கு கூட அவங்களுக்கு வந்து நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஹர்ட் ஆகுற அளவுக்கு அது ஒர்த் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி அதையும் கடந்து எலெக்ஷன்லயும் வெற்றி பெற்று இன்னைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களுக்காக ஒரு அவமானம் எனக்கு நடக்கு அப்படின்னா, நான் அவங்களுக்காக அந்த அவமானத்த ரொம்ப சிறப்பா ஏத்துக்குவேன். அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த இடத்த எனக்கு குடுத்துருக்குறாங்க. நான் இந்த இடத்த வந்து அவங்களுக்காக தான் ஏத்துக்கிட்டேன். ஸோ அவங்களுக்காக நான் ஒண்ணு செய்யணும் அப்படின்னா, அது அவமரியாதைய நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். அப்படிங்கிற மாரியும் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து வழக்க வாபஸ் வாங்கியிருக்காங்களாம். அதாவது விவாகரத்து வழக்க சங்கீதா விஜய் வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னோனே, இது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்துல போய் முடிஞ்சுது. ஏன்னா, சங்கீதா விஜய் வந்து இந்த வழக்க கிட்டத்தட்ட வந்து 1 இயர் கழிச்சு இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. மறுபடியும் நீலாங்கரை வீட்டுக்கே வரப்போறாங்க. ஜேசன் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுக்கா இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்ப பரவிட்டு இருக்கிறத தொடர்ந்து ரசிகர்கள் கேட்கிற ஒரே விஷயம், அப்ப திரிஷா மேமோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாரி தான். இவ்ளோ நாள் வந்து மேக்ஸிமம் எல்லா ஒரு திரைத்துறை ஃபங்ஷன், முக்கியமான ஃபங்ஷனுக்கெல்லாம் சார் அட்டெண்ட் பண்ணும்போது கூட இருந்தீங்கல்ல. இதுக்கு மேல சங்கீதா விஜய் மேம் வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி கேலி நக்கலா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கும் வந்து என்னுடைய கேர்டேக்கர், வெல்விஷர் அவர் சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பதிவு அவங்க குடுத்திருந்தாங்க. இப்போ சிவகுமார் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து த்ரிஷா நீங்க தலையிடுறதுக்கு எந்த விதமான இடமுமே கிடையாது. அவங்க கணவன், மனைவி விவாகரத்து வாங்குறதோ, சேர்ந்து வாழ்ற முடிவோ அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இந்த 3 மாதமா அவர் நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. நெறைய விஷயங்கள இப்ப மாத்தியிருக்காரு. புதுசா பண்ணியிருக்காரு. புது புது விஷயங்கள கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஏன் மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையில தலையிடுறீங்க? உங்களுடைய தலையீடு இதுக்கு மேல தேவை கிடையாது. அதாவது எப்பவுமே சங்கீதா விஜய் தான் அவருடைய மனைவி. அவரு வந்து விவாகரத்து முன்னாடியும் சரி, விவாகரத்து அப்படியே ஆயிருந்தாலும் அவங்க தான் மனைவிங்கிற இடத்த யாராலையுமே மாத்த முடியாது. நீங்க ஒரு 3ஆம் நபர் தான் சங்கீதா விஜய் ஓட வாழ்க்கையில. ஸோ உங்களுடைய தலையீடோ, நீங்க தான் வெல்விஷர், கேர்டேக்கர் அப்படிங்கிறதுக்கோ எந்த விதமான இடமும் அங்க கிடையாது. எல்லாத்துக்குமே அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஸோ நீங்க அவருடைய வாழ்க்கையிலேருந்து நகர்ந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாரி, உங்களுடைய லைஃப்பை நீங்க பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதே விஷயங்கள தான் இப்போ நடிகர் பார்த்திபனும் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா முன்னமே குந்தவைய வீட்லயே குந்த வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேலியா ஒரு விமர்சனம் பண்ணி அது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையா போச்சு. அதைத் தொடர்ந்து இப்போ அவங்க 2 பேரும் சேரப்போறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு அவரும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காரு.